அதாவது 4 உபய ராசிகளிலும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு சக்கரவர்த்தி யோகம் என்று அமையும். என்னைக்குமே லக்னாதிபதி நின்ற வீட்டினுடைய அதிபதி 6, 8, 12 மறையக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, குறிப்பாக நீசம் அடையக்கூடாது. மிதுன லக்கணத்துக்காரனுக்கு குரு பாதகாதிபதி மாரகாதிபதியாக வருவார். ஒரு மாரகாதிபதி ஒரு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பார்க்கக்கூடிய 3 இடத்தையும் டேமேஜ் பண்ணுவார் குரு திசையில். ஐயா இன்னைக்கு 8ஆம் தேதி 8/8/2026 3/8 வந்துருச்சு. அதனால் நான் இன்னைக்கு யோகத்தை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொன்னதுனால ஐயாவுடைய தலைப்பு யோகத்தின் சிறப்புகள். பேசுங்க ஐயா. சேலம் மாநகரில் ஒவ்வொரு மாதமும் மிகச்சிறப்பன்போடு ஜோதிட கருத்தரங்கை சான்றோர்கள் மத்தியில் நடத்தி கொண்டிருக்கக்கூடிய இந்த ஸ்ரீ யோக வாராகி சக்தி பீடத்தினுடைய உரிமையாளர், நல்ல மனிதர், ஜோதிட சக்கரவர்த்தி குருஜி யோகநாத் ஐயா அவர்களுக்கும் அவர்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சான்றோர் பெருமக்களுக்கும் ஜோதிட கருத்தரங்கில் உங்களது கருத்துக்களை பதிவு செய்ய வந்திருக்கக்கூடிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, யோகங்கள் பல வகை என்ற தலைப்பில் பேச இருக்கின்றேன். அதாவது மேடத்துக்கு பேசும்போது மரியாதைக்குரிய திருமதி சேலம் ஆனந்தி அம்மா அவர்கள் பேசும்போது அவர்களுக்கு ஏற்பட்ட அனுபவமும் எனக்கு இருக்குது. ஏதாவது ஒன்று பேசுனா நீங்கள் மைனஸாக பேசுகிறீங்க அப்படின்னு ஒரு கருத்து ஒன்று இருக்குது. அதாவது மைனஸ் ப்ளஸ் அப்படின்றது ஒரு ஜோதிடர் மைனஸாக சொல்லணும் அப்படின்னு உலகத்தில் எந்த ஒரு ஜோசியரும் நினைக்க மாட்டாங்க. அந்த ஜாதகத்தில் இருக்கக்கூடிய புரியாத புதிர் என்று சொல்லக்கூடிய அந்த QR கோட் ரீடர் மாதிரி அதில் இருக்கக்கூடிய யோகங்களையும் தோஷங்களையும் ஒரு ஜோசியர் எடுத்து சொல்லுவார். நாம் போன ஜென்மத்தில் செய்த பாவங்கள் எல்லாம் தோஷங்களாகவும் நாம் செய்த நல்ல கர்மங்கள் எல்லாம் யோகங்களாகவும் வந்து உட்காந்துருக்கோம். நான் ஆரம்பத்தில் 2003 ஜோதிடம் படிக்கும்போது ஆட்சி பெற்றிருந்தால் யோகம், உச்சம் பெற்றிருந்தால் யோகம் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு இருந்தேன். ஜோதிடத்தை படிக்கதான் ஆட்சி உச்சம் பெறுவது மட்டும் யோகம் இல்லை. கிட்டத்தட்ட ஜோதிட சாஸ்திரத்தில் 422 யோகங்களை தொகுத்து ஒரு நூலை ஒன்று வெளியிட்டிருக்கிறார்கள். மிக அற்புதமான ஒரு நூல். அதில் சில முக்கியமான யோகங்களை மட்டும் இந்த மன்றத்திலே அவையிலே பதிவு செய்ய இருக்கின்றேன். அதாவது 4 உபய ராசிகளிலும் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அதற்கு சக்கரவர்த்தி யோகம் என்று பெயர். ஃபஸ்ட்டே நான் சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு யோகமும் என்ன செய்யும் அப்படின்னா பேர், புகழ், மகிழ்ச்சி, சந்தோஷமான வாழ்க்கை, சந்தோஷமான வாகனங்கள், குழந்தை குட்டி, ஒரு அந்தஸ்து, ஒரு கௌரவம், ஒரு ஆணை வழங்கக்கூடிய பதவி, இது எல்லாமே அந்த யோகங்கள் தரக்கூடிய யோகங்கள். அப்போ 4 மூலையிலையும் ஏதாவது ஒரு கிரகம், உபய ராசிகள் என்று சொல்லுவோம், அதில் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தாலே அது சக்கரவர்த்தி யோகம் என்று பெயர். ஃபஸ்ட்டு ஒரு லக்னாதிபதி போய் உட்கார்ந்த வீட்டினுடைய அதிபதி கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருந்தால் இது மிகப்பெரிய ராஜயோகம். 1,00,000 யோகங்கள் இருந்தும் ஒரு மனிதனுக்கு லக்னாதிபதி சரியாக அமையவில்லை என்றால் அந்த 1,00,000 யோகமும் செயல்படாது. அப்போ லக்னாதிபதி எப்படி வரணும்னு சொல்கிறாங்க, புலிப்பணி சித்தர் சொல்கிறாரு, சுபராக வந்து சுபர்மனை ஏறி சுவரினுடைய சேர்க்கையோ சுவரினுடைய பார்வையோ இருக்கணுமா. இருக்கிற சுவரே 2 தான். அப்போ பாருங்க, இது இந்த மாதிரி அமைப்புக்கெல்லாம் லட்சத்தில் ஒருவருக்கு அமையும். என்றைக்குமே லக்னாதிபதி நின்ற வீட்டினுடைய அதிபதி
6, 8, 12 மறையக்கூடாது, அஸ்தமனம் அடையக்கூடாது, குறிப்பாக நீசம் அடையக்கூடாது. நவாம்சத்தை நாம் உன்னிப்பாக கவனிக்கணும். ராசி கட்டத்தை விட நவாம்ச கட்டம்தான் மிக மிக முக்கியம். ஏன்னா ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் உச்சமாக இருந்து நவாம்ச கட்டத்தில் அந்த கிரகம் நீசமாகிவிட்டால் இது உச்ச வலிமை இழக்கும். அதே நேரத்தில் ராசி கட்டத்தில் ஒரு கிரகம் நீச்சமாக இருந்து நவாம்ச கட்டத்தில் உச்சமாக இருந்தால் ராசி கட்டத்தில் உச்சமாக இருப்பதாக கருதி கொண்டு அந்த நேரத்திலே அந்த யோகத்திலே அவர்களுக்கு செய்யும். அதுக்கடுத்து பாருங்க, சுக்கிரனுக்கு 4ஆம் இடத்தில் சந்திரனும் அல்லது சந்திரனுக்கு 4ஆம் இடத்தில் சுக்கிரனும் இருந்தால் அதற்கு பெயர் தாரயோகம் என்று புலிப்பாணி சித்தர் குறிப்பிடுகிறார். தாரயோகம் அந்த திசாபுத்தி நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா தார தம்பட்டையெல்லாம் அடிச்சுட்டு வர்ற மாதிரி அந்த யோகம் வருமா. அதுக்கடுத்து 10ஆம் அதிபதி 4இல் நின்றால் புதையல் கிட்டும். 10ஆம் அதிபதி 4ல் இருந்து அந்த 4ஆம் அதிபதி திசை நடைமுறைக்கு வந்துருச்சுன்னா புதையல் கிட்டும். ஜோதிட சாஸ்திரத்தில் அந்த வார்த்தையை அப்படியே எடுத்துக்கிற கூடாது. புதையல் கிடைக்கும் அப்படின்னா அவர் வாங்கி போட்டிருக்கிற 10 சென்ட் இடத்தையும் ஜேசிபி வச்சு உழுதுகிட்டு இருப்பார். புதையல் கிடைக்கும்னு சொன்னார் ஜோசியர்னு. புதையல் கிடைக்கும்னா புதையல் கிடைக்கும்ன்றது அர்த்தம் கிடையாது. புதையலை போல திடீர் பதவிகள், திடீர் யோகங்கள் ஒன்றும் இல்லைங்க. ஒருத்தர் சில்லறை காசு இல்லைன்னு சொல்லி லாட்ரி சீட்டு வாங்கியிருக்காருங்க. 500 ரூபாயை மாற்றணும்னு சொல்லி லாட்ரி சீட்டு 1 கோடி ரூபா விழுந்துச்சு. அவர் லாட்ரி சீட்டில் விழுகணும் வைக்கணும்னு நினைக்கல. சில்லறை காசு இல்லை, பஸ்ஸில் வேணால் வைவாங்களே அப்படின்னு சொல்லி மாற்றிருக்கார் பஸ் ஸ்டாண்டில். இந்த யோகத்துக்கு பேர் தான் இங்கே புதையல் யோகம். இந்த மாதிரியான மிகச்சிறந்த யோகம்லாம் வரும் அப்படின்னு அர்த்தம். அதுக்கடுத்து 4ஆம் இடம் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் மிகச்சிறந்த ராஜயோகம். அன்புடனே நாளோனும் சுகத்தில் மேவ பெரிய சேனைக்கே தளபதியாம்ட்டார். 4ஆம் இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்று அமர்ந்திருந்தால் அந்த திசாபுத்தி அவனுக்கு என்ன தெரியுமா? அன்புடனே நாளோனும் சுகத்தில் மேவ பெரிய சேனைக்கே தளபதி ஆவான். இது நவீன ஜோதிட சிந்தாமணியில் இருக்குங்க. கேந்திரத்தில் எந்த கிரகம் இருந்து ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் அது மிகச்சிறந்த ராஜயோகமாகும். 4ஆம் இடம் சராராசியாக வந்து அந்த இடத்தில் ஒரு கிரகம் ஆட்சி பெற்றால் நாடை ஆளும் மன்னனாக திகழ்வான். நாடை ஆளும் மன்னனை போல திகழ்வான் 4ஆம் இடம் சரராசியா வந்து. அதுக்கடுத்து பாருங்க, சூரியனுக்கு 5ஆம் இடம் 9ஆம் இடத்தில் சந்திரன் இருந்தால் 78 ஆண்டு வாழக்கூடிய வாழ்வு யோகம். சூரியனுக்கு 5, 9 திரிகோணத்தில் சந்திரன் இருந்தால் அவனுடைய 78 வயதில் தான் யமன் அவனை தேடி வருவான் அப்படின்னு சொல்லி புலிப்பாணி சித்தர் பாட்டு எழுதுகிறார். அதுக்கடுத்து பாருங்க, 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் கூடினாலோ பார்த்தாலோ சார பரிவர்த்தனை பெற்றாலோ தர்ம கர்மாதிபதி யோகம். 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் சேர்ந்தாலோ ஒருத்தருக்கு ஒருத்தர் நேருக்கு நேரே பார்த்து கொண்டாலோ சார பரிவர்த்தனை பெற்றாலோ அவருக்கு இந்த தர்ம கர்மாதிபதி யோகம். அதாவது இந்த யோகத்தோட சிறப்பு என்னென்னா, வீட்டில் போர்வையை பற்றிட்டு தூங்கிக்கிட்டு இருந்தாலும் இந்த கொடுக்குற தெய்வம் கூரையை பிச்சுக்கிட்டு கொடுக்கும்னு சொல்லுவாங்க பாருங்க. அது மாதிரி இவனுக்கு எல்லாமே கிடைக்கும்ன்றான் தர்ம கர்மாதிபதி யோகம். எதையும் தேடி போக தேவையில்லை, அவனை தேடி எல்லாமே வரும்ன்றான். மிகச்சிறந்த ராஜயோகத்தில் இது ஒரு யோகம். அதுக்கடுத்து சந்திரனுக்கு 6, 7, 8 சுவர்கள் நிற்க, சுவர்கள்னா குரு, சுக்கிரன், புதன் இந்த மூவருமே சந்திரனுக்கு 6, 7, 8 சுவர்கள் நின்றால் சந்திர அதியோகம் என்று பெயர். ஏசா சந்திர அதியோகம்னு இதுக்கு பேர் அப்படின்னா 6, 7, 8 நிற்கக்கூடிய கிரகத்துக்கு ஒரு பார்வை என்றே வைத்துக் கொள்ளுங்கள். 7ஆம் பார்வையாக பார்க்குமா? சந்திரனை பார்க்கும். சந்திரனுக்கு இடதுபுறம் ஒரு கிரகம் பார்க்கும், சந்திரனுக்கு வலதுபுறம் ஒரு கிரகம் பார்க்கும். அப்போ சந்திரன் அதியோகத்தில் இருக்கிறது. அதனால் சந்திரனுக்கு 6, 7, 8
என்பது மறைவு ஸ்தானம் இருந்தாலும் அங்கே சுவர்கள் இருந்தால் அது யோகத்தை தரும். லக்கண வலிமையா ராசி வலிமையான்னு பார்க்கணும். லக்கணத்தை விட ராசி வலிமை என்றால் அதுவே உங்களது லக்கணமாக எடுத்துக்கொண்டு 7ஆம் இடத்தை சீர்தூக்கி பார்க்க வேண்டும். ஒரு மனுஷனுக்கு லக்கணத்திலிருந்து 7ஆம் இடமும் சந்திரனுக்கு 7ஆம் இடத்தின் அதிபதியும் கெட்டு போய்விட்டால் இல்லற வாழ்க்கை 2 தாரத்தை தப்பாமல் கொடுத்து விடும். அப்போ இது கன்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கு சந்திரனுக்கும் பார்க்கணும், இதுக்கும் பார்க்கணும். எது வலிமையோ அதை பார்க்குறது ரொம்ப சிறப்பு. பாருங்கள், இந்த 1, 5, 9 நம்ம ரொம்ப சீர்தூக்கி பார்ப்போம். எடுத்தோன்னே ஒரு ஜோசியர் எதை பார்ப்பார்? எடுத்தோன்னே லக்கணாதிபதி, அதுக்கடுத்து 5ஆம் அதிபதி, அதுக்கடுத்து 9ஆம் அதிபதி. இந்த 5ஆம் அதிபதிக்கும் 9ஆம் அதிபதிக்கும் ஒரு பேர் இருக்குங்க, லட்சுமி ஸ்தானங்கள். இதுக்கு பேர் லட்சுமி ஸ்தானமா. நம்ம முன்னோர்கள் சேர்த்து வைத்த புண்ணியங்கள் பூரா உட்கார்ந்துருக்கிறது 5ஆம் இடம்ங்க. 5ஆம் இடமும் 2ஆம் இடமும் 9ஆம் இடமும் ஒரு மனுஷனுக்கு கெட்டு போயிட்டா அவன் பேருந்து நிலையத்தில் இருப்பான், பிச்சை எடுக்கிற நிலைமை ஆயிரும். லக்கணத்திலிருந்து 2ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் அஸ்தமனம் நீச்சம் 6 to 12 தீய கிரகத்தின் பார்வையோ தீய கிரகத்தினுடைய சேர்க்கையோ இருந்தால் அவர் நிலைமை அரோகராக மாறிவிடும். அப்போ எது முதல் நிலை ஜாதகம்? லக்கணாதிபதி பாதிக்காமல் இருந்தாலே அதுவே முதல் தரமான யோக ஜாதகம். ஃபஸ்ட்டு லக்கணாதிபதி பாதிக்கக்கூடாது. அதுக்கடுத்து கோணாதிபதிகள் கேந்திரஸ்தானத்திலும் கேந்திராதிபதிகள் கோணஸ்தானத்திலும் இருப்பது ராஜயோக அமைப்பாகும். சுவர்கள் தொடர்பு உள்ளது யோகங்கள். குரு பார்வை சுவர்களுடைய தொடர்பு உடையது பூராமே யோகத்தை நிறையும். குருவினுடைய பார்வை எல்லாமே, குருவினுடைய பார்வை எல்லாத்துக்குமே நன்மை செய்யுமா அப்படின்னா செய்யாது. குரு பார்த்தா கோடி நன்மை. நான் ஒருத்தர் தான் குரு பார்த்தா கோடி தீமைன்னு போட்டேன் ஒரு வீடியோ, அதிக பேர் பார்த்தாங்க. மிதுன லக்கணத்துக்காரனுக்கு குரு பாதகாதிபதி மாரகாதிபதியாக வருவார். ஒரு மாரகாதிபதி ஒரு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பார்க்கக்கூடிய 3 இடத்தையும் டேமேஜ் பண்ணுவார் குரு திசையில். 5, 7, 9 பார்வையில் ஒரு பார்வையில் 7ஆம் இடத்தை பார்த்துட்டாருன்னா அவங்களுக்கு இல்லற வாழ்க்கை சரியில்லை. ஏன்னா பார்க்கக்கூடிய ஆள் யாருங்க? அந்த இடத்துல நீங்கள் குருன்னு எடுத்துக்கிற கூடாதுங்க. பாதகாதிபதி மாரகாதிபதி பார்த்தா 3 இடமும் டேமேஜ் ஆகிறது. அதுக்கடுத்து அம்மா ராகு கேதை பற்றி ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க. அவங்க 2022 எழுதின கட்டுரையவே நான் எடுத்து வெட்டி வச்சுருக்கேன். அதில் நிறையா அந்த கர்நாடகா அமைச்சர் நிறைய பேர், ரஜினிகாந்தோடைய ஜாதகம், நிறைய பேர்த்தினுடைய ஜாதகத்தை போட்டிருந்தாங்க. அவங்க எழுதின அந்த பத்திரிகையில் நான் 1999 பணிபுரிந்தேன். நான் தான் ஃபஸ்ட்டு ரீடர். என்னவா இருந்திருப்பேன்னு நினைக்கிறீங்க? நான் தான் அந்த புத்தகத்தை முதல் படிப்பேன். என்னவா இருந்திருப்பேன்? சும்மா கெஸ் பண்ணுங்க. ப்ரூஃப் ரீடராக இருந்தேன். நான் படித்து எழுத்து பிள்ளையை திருத்தினதுக்கு அப்புறம் தான் அது அச்சுக்கே போகும். எழுத்து பிள்ளையை பூரா திருத்துற பணியில் அந்த பத்திரிகையில் 2 ஆண்டுகள் வேலை பார்த்தேன். ரைட். ராகு நின்ற வீட்டோன் ராகு கேது மாதிரி மிகச்சிறந்த ராஜயோகத்தை கொடுக்கக்கூடிய கிரகம் உலகத்திலே கிடையாதுங்க. ஓங்கி அடித்தா 1.5 டன் வெயிட்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரே கிரகம் ராகு கேது தான். ஆனால் அந்த ராகு கேது நினைத்தால் ஒரு மனிதனை இமய மலையின் விட உயரத்துக்கு கொண்டு போகும். எப்படி இருந்தால் கொண்டு போகும் அப்படின்னா, ராகு கேதுவுக்கு வீடு கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருக்க வேண்டும். ராகுக்கு சாரம் கொடுத்தவன் ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்து கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ வலிமையாக இருந்தால் கட்டாயம் அந்த திசையில் 4 கிரகங்கள் தரக்கூடிய நன்மையை ஒரு ராகு கேது கொடுக்கும். அது என்ன சார் கணக்கு? 4 கிரகம்னு அழுத்தி சொல்கிறீங்க. ராகு கேதுவுக்கு மட்டும் 4 கிரகத்தினுடைய பவர் இருக்கு. நின்ற வீட்டினுடைய அதிபதியாக செயல்படுவார். அவரை பார்த்த கிரகத்தினுடைய அதிபதியாகவும் செயல்படுவார்.
சாரநாதனாகவும் செயல்படுவார். சாரநாதன் யாரோ அவரை போலவே செயல்படுவார். அப்போ 18 ஆண்டுகளும் இமயமலைக்கு கொண்டு வந்துடும். சாதாரண கண்டக்டராக இருந்த ஒரு மனிதனை சூப்பர் ஸ்டாராக ஆக்கியது ராகு என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ராகு திசையில் தான் அவர் ஸ்டார் உயரத்துக்கு வந்தார். காரணம், அவருக்கு அந்த அமைப்பு இருந்துச்சு. 5ஆம் அதிபதியும் 9ஆம் அதிபதியும் நல்லா இருந்தாலே மிகச்சிறப்பான வாழ்க்கைங்க. பஞ்சமத்தோன் பண்புரு ஸ்தானத்தில் தனித்து நிற்க மால் சுங்கன் வேந்தன் நோக்க கெஜத்தை ஆளும் மன்னவனாம். அழகா பாட்டு பாருங்க. பஞ்சமத்தோன் அப்படின்னா 5ஆம் இடத்தின் அதிபதி பண்புரு ஸ்தானத்தில் தனித்து நிற்க, யார் கூட சேரக்கூடாதுன்ற கண்டிஷன். பண்புரு ஸ்தானம்னா என்னங்க? கேந்திர திரிகோணம் அல்லது 2ஆம் இடம் 11ஆம் இடம் இதில் இருக்கணும், தனியாக இருக்கணும். இருந்து மால் சுங்கன் வேந்தன், வேந்தன்னா குரு, குரு பார்க்கணும். அல்லது சுங்கன் சுக்கிரன் பார்க்கணும். அல்லது புதன் பார்க்கணும். பார்த்துட்டா அவன் மன்ன வண்டான்றான். அதே மாதிரி 6ஆம் இடத்தின் அதிபதி கேந்திர திரிகோணத்தில் இருக்கக்கூடாது. எந்த ஒரு பாவகத்தின் அதிபதியும் கேந்திர கோணத்தில் இருப்பது சிறப்பு. ஆனால் 6ஆம் இடத்தின் அதிபதி மட்டும் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ இருக்கக்கூடாது. இருந்து திசாபுத்தி நடைமுறைக்கு வந்தால் மிகச்சிறந்த துன்பத்துக்கு ஆளாவார். அப்படி இருந்து சுவர்கள் பார்த்து விட்டால் அந்த யோகத்துக்கு பெயர் மந்திரி யோகம். ராகு கேதுவை பற்றி இன்னொன்று சொல்கிறேன். அரவுக்கு வீடு கொடுத்தவன் அம்பிளிக்கு கேந்திரத்தில் இருந்து. அரவுன்னா என்னங்க? பாம்பு. ராகு கேது 2 அரவு இருக்கு. ஒன்று கரும்பாம்பு, இன்னொன்று செம்பாம்பு. ராகு என்பது கரும்பாம்பு, கேது என்பது செம்பாம்பு. அப்போ அரவுக்கு வீடு கொடுத்தவன், நம்ம எவ்வளோ ஜோசியம் பார்க்கணும்னு பாருங்க. கண்ணில் விளக்கணையை விட்டு இப்படி பார்த்தா தான் எடுக்க முடியும். அரவுக்கு வீடு கொடுத்தவன் அம்பிளிக்கு கேந்திரத்தில் இருக்கணுமா? அம்பிளின்னா என்னங்க? சந்திரன். சந்திரனுக்கு 1, 4, 7, 10 இருக்கணும். இருந்தால் பத்தாது, சுக்கிரனை கூடணும். இந்த சுக்கிரனை கூடுறதே நிறைய பேத்துக்கு இருக்காது. அம்பிளிக்கு கூட கேந்திரத்தில் இருக்கும். சுக்கிரனை கூடிட்டா அஷ்டலட்சுமி யோகமா பாருங்க. நமக்கு ஒரு லட்சுமி லைட்டாக ஒரு ஓரக்கண்ணு பார்த்தாலே போதும், நம்ம வாழ்க்கை எங்கேயோ போயிடும். அஷ்டலட்சுமி யோகம்னா 8 லட்சுமி அவன் வீட்டில் வெயிட்டிங் பண்ண முடியான்றான். அவனுக்கு வேண்டிய கல்வி, பொருளாதாரம், செல்வம், செல்வாக்கு எல்லாம் போட்டி போட்டு கொடுப்பாங்களாம். அந்த அஷ்டலட்சுமி கோயில் எங்கே இருக்குன்னு தெரியுமா? சென்னையில் பெசன் நகர் பீச்சில் இருக்குங்க அஷ்டலட்சுமிக்குன்னு கோயில். அப்போ இதெல்லாம் ஜாதகம் பார்க்கும்போது ராகு கேதுவுக்கு மட்டும் நம்ம ஸ்பெஷலிஸ்டாக யோசிக்கணுங்க. அதுக்கடுத்து சூரியனுக்கு பின்னே புதன் நின்றால் அதிர்ஷ்டமுடையவன். இந்த சூரியன், புதன், சுக்கிரன் இந்த 3 பேர்த்தையும் மட்டுமே நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம்னா நிச்சயம் கன்ஃபார்மாக ஒரு பாயிண்ட் நம்ம சொல்லிடலாமுங்க. ஏன்னு கேட்டால் சூரியனிலிருந்து 2 ராசிக்கு தாண்டி போகாது சுக்கிரன். ஒன்று சூரியனோடு இருக்கும், அல்லது அடுத்த ராசியில் இருக்கும், அதிகபட்சம் அடுத்த ராசியில் இருக்கும். இந்த புதனும் அவ்வளோ தூரம் போகாதுங்க. இந்த பொமரேனியன் நாய்க்குட்டி மாதிரி வீட்டில் இருக்குல்ல, கால்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கும். அது மாதிரி சூரியனை சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். ஒன்று பின்னாடி, சூரியன் பின்னாடி. சூரியனும் புதனும் சேர்ந்து ஒரு 10 ஜாதகம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 ஜாதகம் இருக்கும். அதுக்கு பேர் சூரிய புதாத்திய யோகம் பேருங்க. எந்த ஒரு காரணத்தையும் முன்னிட்டு புதன் அஸ்தமனம் அடைந்து விட்டால் சூரிய புதாத்திய யோகம் என்று சொல்லக்கூடிய நிபுணத்துவ யோகம் வேலை செய்யாது. அஸ்தமனத்துக்கு அவ்வளோ இருக்கு. அஸ்தமனம் பெற்ற கிரகத்திற்கு பார்வை வலு கிடையாதுங்க. குரு அஸ்தமனம் அடைஞ்சிருச்சுன்னா நீங்கள் 5, 7, 9 தயவு செய்து பார்க்காதீங்க, ஒர்க் அவுட் ஆகாது. அப்போ யாருங்க அஸ்தமனம் ஆகணும்? பாதகாதிபதி மாரகாதிபதி அஸ்தமனம் ஆச்சுன்னா நமக்கு கொண்டாட்டம். ஏன்னா கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம். நல்ல யோகாதிபதியா குரு வந்து அந்த குரு வந்து அஸ்தமனம் அடைஞ்சிட்டாருன்னா நமக்கு யோகம் இல்லை, மட்டி யோகம். எல்லா யோகம் இருக்குது, எந்த யோகம் ஒர்க் ஆகாது. அதே ரைட்டு. 7ஆம் அதிபதியும் புதனும் கூடினால்
குரு பார்த்தால் சேர்ந்தாலோ திடமான வித்துவானாம். 7ஆம் அதிபதியோடு குரு சேர்ந்தாலோ குரு பார்த்தாலோ திடமான வித்துவானாம். சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் குரு இருந்தால் அவன் ஜோதிடத்தில் மிகப்பெரிய மனிதன், வேத சாஸ்திரத்தின் நிபுணன். சந்திரனுக்கு 2ஆம் இடத்தில் குரு இருந்தால், லக்கணத்திலிருந்து 3ஆம் இடத்தில் குரு இருக்காது உங்களுக்கு இருக்கா? அப்பா சொத்து வேணாமலான்ட்டு வந்திருப்பீங்க. ரைட்டா தப்பா? ரைட்டா தப்பா? அப்ப 3ஆம் இடத்துல குரு இருந்தாலே அப்பா சம்பாதித்த சொத்தை வேணான்ட்டு வந்துடுவாங்க. இது நான் 100க்கு 100 சரியா இருக்கு. 3 நூல் உள்ள கருத்து. இந்த பாயிண்ட் எழுதிக்கிங்க. 3ஆம் இடத்துல எந்த இடத்துல எந்த கிரகம் இருந்தால் கிரகம் நின்ற பலன் அப்படின்னு ஒரு பட்டியலே இருக்குங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டாலே நம்ம டப்புன்னு அடிக்கலாம். முதல் 9 கிரகமும் எங்கே இருக்கணும், லக்கணத்துலேருந்து எங்கே இருக்கணும்னு தெரிஞ்சுக்கணும். அதுதான் மெயின் பாயிண்ட். ஓகேவா? சரி, ராகுவுக்கு கேந்திரத்தில் கிரகம் அமர ராஜபர்வத யோகம். ராகுக்கள் மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல தான் இருக்கணும். எழுதிக்கிங்க. ராகு கேதுக்கள் ஆமேடு, எருது, சுறா, நண்டு, கன்னி 5 இடத்தில் பூநாகம் படுத்துறங்க, பூமேடை தண்ணில் படுத்துறங்கும் பர்வத ராஜயோகம். கருநாகம் படுத்துறங்க மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம் இந்த 5 இடத்துல தான் இருக்கணும். அந்த 5 இடத்துக்குள்ள அது கேந்திரமாகவோ திரிகோணமாகவோ இருக்கணும். இருந்து அதிலிருந்து 4ஆம் இடம், 7ஆம் இடம், 10ஆம் இடத்தில் இருந்தால் பூமெத்தையில் படுத்துறங்கும் பர்வத ராஜயோகம்ட்டான். மிகச்சிறந்த ராஜயோகம்ட்டான். நான் அந்த ஜாதகத்தை பார்த்துருக்கேன். மேசம், கடகம், மகரம், கன்னி. மேசம், ரிஷபம், கடகம், கன்னி, மகரம். இது ஜாதக அலங்காரத்தில் பாட்டே இருக்குங்க. ஆமேடு, எருது, சுறா, நண்டு, கன்னி 5 இடத்தில் கருநாகம் படுத்துறங்க, பூமேடை தன்னில் படுத்துறங்கும் பர்வத ராஜயோகம் என்று சொன்னார். மிகச்சிறந்த அமைப்பு. இந்த ஜாதகத்தில் உள்ளவங்களை நான் பார்த்துருக்கேன். எந்த திறமையும் இருக்காது, வாழ்க்கையில் டாப்பில் இருப்பான். ஒரு திறமையும் இருக்காது. என் வீட்டுக்கு ஏற்று வீட்டில் ஒருத்தர் இருக்கேன், அதனால சொல்கிறேன். அது பல பேர்த்து நான் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஏன்னா அவனுக்கு யோகம் சார். நம்ம நினைக்கிறோம் நல்லா படிச்சிருப்பான் சார். சார் ஒருத்தன் ஒரு டிகிரி முடிச்சிருக்கான்னு வச்சுக்கோங்களேன், அவனுக்கு யாருக்கு வேலை கொடுக்கணும்? ஃபஸ்ட்டு மார்க் எடுத்தவனுக்கு தானே வேலை கொடுக்கணும். என்னம்மா? ஆமாம், கிளாஸில் ஃபஸ்ட்டு மார்க்கு ஃபஸ்ட்டு பையனுக்கு தானே வேலை கிடைக்கணும். அவன் வேலைக்கு போக மாட்டாங்க, வேலையே கிடைக்காது. ஏன் செஸ்ட்டு பாஸ் பண்ணானோ அமெரிக்காவில் வேலைக்கு போயிடுறான். அங்கே போயிட்டு அங்கேருந்து வேறு வயிற்றுச்சல் ஒன்று மாதிரி 1C தான் கொடுக்குறாங்கன்னு. அதாவது 1C தான் கொடுக்குறாங்களாம். இவனுக்கு எப்படி இருக்கும்? நிறைய வாழ்க்கையில் பார்த்துருக்கேன், என் அனுபவத்திலே இருக்கு. என்னோடு +2 படித்து பள்ளிக்கூடத்தில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவன் வல்கனைசிங் சென்டர் வைத்திருக்கிறான். டயருக்கு இந்த வல்கனைசிங் போடுவோம்ல, இன்னமும் வேதனையாக இருக்குது. மூக்குழிக்கிட்டு இருக்கும் ஒருத்தனுக்கு. +2 படிக்கும்போது மூக்குழுகும். ஆசிரியரும் மாணவரும் மூக்குழுகி என்று சொல்லி அவன் பேரை சொல்லுவாங்க. நான் பேரை சொல்லக்கூடாது, அவனும் பார்த்துருவேன். கேள்வி பண்ணுவோம் சார். இன்னைக்கு டாப் பொசிஷனில் இருக்கான் சார். எதையுமே திசாபுத்திகள் தான் ஒரு மனிதனை கையை பிடித்து அழைத்து செல்கிறது. இதுதான் உனது திசை, இதுதான் உன்னுடைய புத்தி. யோசி, புத்தி இல்லாமல் ஒரு மனுஷன் வாழ முடியுமா? வீடு கட்டணுன்றது எண்ணம் எப்போ வருதுன்னா, ஒரு மனுஷனுக்கு புத்தி வரணும், அந்த எண்ணம் வரணும். புத்தி வந்துருச்சு அப்படின்னா 4ஆம் இடத்தின் அதிபதி புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அல்லது 4ஆம் இடத்தை பார்த்த கிரகத்தினுடைய புத்தி வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ தான் வீடு கட்டுன்ற எண்ணம் வரும். ரைட்டா சார்? சுக்கிரன் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா கார் வாங்கணுன்ற எண்ணம் வந்துடும். சுக்கிரன் மகிழ்ச்சியாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, நீங்கள் வீட்டுக்காரம்மா இல்லை அப்படின்னா தண்ணி ஓடணும்னு நினைக்கிறேன் ஒருத்தன். வீட்டுக்காரம்மா இல்லாட்டி அவனுக்கு சந்தோஷம். தண்ணி இல்லாட்டியும் தண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும்.
இருக்கிறப்ப தண்ணி. அப்போ என்ன, சுக்கிரன் அங்கே சம்மந்தப்படுறார். ஏன்னா மகிழ்ச்சிக்காரகன் சுக்கிரன், மகிழுந்து. அது மாதிரி அப்போ அந்த திசாபுத்தி தான் ஒரு மனுஷனை அப்படியே கூட்டிகிட்டு போடுதுங்க. கெட்ட திசாபுத்தியாக இருந்தால் அழகாக நம்மளை கூட்டிகிட்டு போய் சாக்கடைக்குள்ள டொப்புன்னு தள்ளி விட்டு போயிடும். நல்ல கிரகம் திசாபுத்தி இருந்தால் சாக்கடையே இருந்தாலும் நம்ம லெஃப்ட்டில் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வந்துடும். அதுதான் இந்த திசாபுத்தி. எல்லாமே திசாபுத்தி தான். 9ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி புத்தியில் ஒரு யோகம் உண்டு. ஜென்ரல் அடிங்க, ஒரு மனுஷன் ஜாதகத்தை பாருங்கள். 9ஆம் அதிபதி திசையில் 10ஆம் அதிபதி புத்தி முடிஞ்சிருச்சான் பாருங்க. அந்த நேரத்தில் அவனுக்கு யோகம் கிடச்சிருக்கும். ஃபஸ்ட்டு யோகம்னா என்னன்னு தெரியணும். குழந்தை பிறந்திருக்கும், எனக்கு யோகமே கிடைக்கலையேன்னு. அதாவது யோகம்னா அவனுக்கு கட்டுக்கட்டாக ரூபா வரணும்னு நினைக்கிறான் மனுஷன். அதுதான் யோகம்னு நினைக்கிறான். குழந்தை பாக்கியம் இல்லாமல் எத்தனை பேர் இருப்பான்? அந்த நேரத்தில் குழந்தை பிறந்திருக்குங்க. அதனால தான் மக்கள் செல்வம் சொன்னான் வள்ளுவன். அதை நம்மளுக்கு ரூபாயை நினைக்க மாட்டேன், ரூபாயத்தான் செல்வம்னு நினைக்கிறான். மக்கள் செல்வம். அப்போ குழந்தை என்பது மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வம் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா அந்த யோகம் இருந்தால் மட்டும்தான் கிடைக்கும். நீ எத்தனை கோடி பேத்துக்கு நீங்கள் அந்த பாக்கியம் இல்லாமல் அலைகிறாங்க. அம்மா சொன்னாங்க, அழகா சொன்னாங்க, கல்யாணம் ஆகாதயம் பூரா வருத்தப்படுறான். கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலை, கல்யாணம் ஆகலைன்னு ஆணையம் பூரா வருத்தப்படுறான். எவன்டா ஆச்சு, எவன்டா எனக்கு பொண்ணு பார்த்தது, எவன்டா இவன் கன்ஃபார்ம் பண்ணது, எவன்டா எனக்கு தாலி எடுத்து கொடுத்தது. ஒருத்தர் இதை எடுத்து பார்த்துருக்கான், எவன்டா ஜோசியே அப்படின்ட்டு. ஒருத்தர் பத்திரிக்கை எடுத்து வெறிச்சு வெறிச்சு பார்த்துருக்கான், கல்யாண பத்திரிக்கை எடுத்து. ஒருத்தர் கேட்டிருக்கேன், ஏன்ப்பா அப்படி வெறிச்சு வெறிச்சு பார்க்குறேன்னு. இல்லை எங்கேயும் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்றிருக்கான். எதுக்கும் எக்ஸ்பிரி டேட் போட்டிருக்கான், இதுக்கு என்னமோ போட்டிருக்கான்னு. அதைத்தான் கண்ணதாசன் அழகாக சொன்னார். திருமணம் என்பது மாயக்கோட்டை. உள்ளே போகிறவர்கள் ஆசைப்படுகிறார்கள், உள்ளே போனவர்கள் வெளியே வர துடிக்கிறார்கள். உள்ளேயும் போக முடியாமல் துடிச்சிக்கிட்டு இருக்கான். உள்ளே போனவன் எப்படா ஏண்டா வந்தோம்னு இருக்கிற ஆள் இருக்கு. எல்லாமே இறைவனுடைய செயல் தான். ஓகேவா, ரைட். அதுக்கடுத்து கிரக சேர்க்கை யோகத்தை தருங்க. குரு சந்திரன் சேர்ந்திருந்தால் குருச்சந்திர யோகம். ஆனால் குருவும் சந்திரனும் சேருவதை விட ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொள்வது மிகச்சிறந்த யோகத்தை தருகிறார்கள். சுக்கிரனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தால் பிருகுமங்கள யோகம். நல்ல இடத்துல இருக்கணும். செவ்வாய் நீசமாக போய் இடத்துல போய் எனக்கு சுக்கிரனு நிறைய பேர் அப்படி ராவாக எடுத்துக்கிறாங்க. நம்ம பேசுறதுக்கு பயமாக இருக்கு. சார் குரு பார்த்தா நல்லதுன்னு சொன்னீங்களே சார், எனக்கு கெட்டது நடந்துருச்சு சான்றது. அந்த அம்மாவுக்கு குரு நவாம்சத்தில் நீசமாகி போச்சு. அப்போ எல்லாத்தையும் ஏற்று சொல்ல முடியாது. அப்போ புதன் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ ஆட்சியோ உச்சமோ இருந்தால் அதற்கு பெயர் பத்திர யோகம். அப்போ அதுக்கடுத்து பாருங்கள், செவ்வாய் கேந்திரத்திலேயோ திரிகோணத்திலேயோ ஆட்சியாகவோ உச்சமாகவோ இருந்தால் ருஷக யோகம். இது பஞ்சமகா புருஷ யோகம்னு சொல்லுவாங்க. மொத்தமாக அது பிரித்து நான் சொல்கிறேன். அப்போ ருஷக யோகம். விருச்சிக லக்கணத்துக்கு மட்டும் ஒரு தனி சிறப்பு இருக்குங்க. இது பெரும்பாலும் யாரும் சொல்லாத கருத்தை தான் நான் சொல்லுவேன். விருச்சிக லக்கணத்துக்கு மட்டும் தனி சிறப்பு இருக்குது. விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிக லக்கணத்திலேயே செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் பார்த்தாலோ நாட்டை ஆளும் ஜாதகம் எழுதி கொடுத்துருங்க. நாட்டை ஆளும் ஜாதகம்னா அட்லீஸ்ட் வார்டு கவுன்சிலராகவும் இருப்பான். ஒரு 100-200 பேருக்கு தலைவனாக இருப்பான். ஒரு பெரிய பதவியில் இருப்பான். சாதி சங்கத்திலேயாவது பெரிய தலைவராக இருப்பான். விருச்சிக லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு விருச்சிகத்தில் செவ்வாய் இருந்தாலோ செவ்வாய் விருச்சிக லக்கணத்தை பார்த்தாலோ 10க்குரியவனை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதின்னு புலிப்பாணி சித்தர். 10ஆம் இடத்தின் அதிபதியை செவ்வாய் பார்த்தால் படைக்கு தளபதி அடித்து சொல்லலாம். செவ்வாய் தரும் யோகங்கள்னு தனியாக பேசலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது செவ்வாயை பற்றி. அந்த சுத்திரம் தெரியுமில்ல, 8ஆம் அதிபதி செவ்வாயும் கூடி 6-12 அமர்ந்து விட்டால் ஆயுதங்களால் தாக்கி உயிரிழப்பு ஏற்படும். செவ்வாய் மோசமான, எல்லா கிரகமும் மோசம், எல்லா கிரகமும் யோகம். நமக்கு யாரு அவர்? என்னங்கம்மா, சனி மோசம்னு சொல்லக்கூடாது. சனி யோகாதிபதியாக வருவான், லக்கண சுபராக வருவான். மகர லக்கணத்துக்கு பிறந்தவனுக்கு யாருங்க லக்கணாதிபதியாக வந்தேன், தனாதிபதியாக வந்தேன். அவன் உச்சமாக இருந்தால் எப்படி இருக்கும்? அப்போ சனியை போய் கெட்டவன் சொல்ல முடியுமா? சனி 9ஆம் இடத்தை பார்த்தால் பெரும் கொண்ட செல்வ சீமானாக திகழ்வான். சனி பார்த்தா போச்சுன்றீங்க. இதெல்லாம்
நவீன ஜோதிட சிந்தாமணியில் இருக்குங்க. 9ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்தால் சுகவாசியாக வாழுவான். 9ஆம் இடத்தை செவ்வாய் பார்த்தால் 3 பார்வையில் ஒரு பார்வை 9ஆம் இடத்தை பார்த்துருச்சுன்னா அந்த திசையில் நில புலன்களை வாங்குவான். 9ஆம் இடத்தை சனி பார்த்தால், அதனால 3ஆம் இடத்தில் சனி இருப்பது சிறப்பு. ஏன் சொல்லுங்க? 7ஆம் இடத்தை நேரடியாக பார்க்கும். ஆமா, குரு 3இல் இருந்தால் சில நன்மையும் உண்டு, சில தீமையும் உண்டு. அப்பா சொத்து வராது, ஆனால் 9ஆம் இடத்தை பார்க்கும், ஒரு சுகவாசியாக வாழுவார். இப்படி இருக்கு யோகத்தை பற்றி. ஒன்று சொல்லிட்டு முடிச்சிடுறேன். இந்த ஒரு கிரகம் நீசம் பெற்றால், ஒருத்தருக்கு 2-3 கிரகம் நீசம் பெற்றிருக்கும். ஒரு கிரகம் நீச பங்கமானால் எல்லா கிரகமும் நீச பங்கம் பெற்றதாக நீங்கள் கருதி கொள்ள வேண்டும். இன்னும் இந்த விளக்கம் தெரியாமல் நிறைய இருக்காங்க. நீசம் என்பது வேறு, நீச பங்கம் என்பது வேறு, நீச பங்க ராஜயோகம் என்பது வேறு. சுருக்கமாக சொல்கிறேன். ஒரு கிரகம் நீசம் அடைந்து விட்டது. இப்போ கடகத்தில் செவ்வாய் இருக்குங்க. கடகத்தில் செவ்வாய் இருந்தாலும் நீசமாயிருமாங்க? 28 டிகிரி இருந்தாலே நீசம்ங்க. டிகிரியை பார்க்கணும். மகரத்தில் குரு இருந்தாலும் நீசமாயிருமா? மதுரையில் ஒரு அம்மா தாசில்தாருங்க. குரு நீசம்னா என்ன அர்த்தம்? குருவினுடைய காரகத்துவம் பூரா போச்சு, படிப்பு போச்சு, நகை இருக்காது, குழந்தை இருக்காதுல்ல. இந்த அம்மாவுக்கு 3மே இருக்கு. நம்ம அந்த இன்னைக்கு என்ன சொல்லணும்? குரு நீச வீட்டில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி பழகணுமே தவிர நீசமான்றதை உறுதிப்படுத்தணும்னா உடனே நீங்கள் டிகிரியை பாருங்க. குரு 5 டிகிரிக்குள்ளே இருந்தால் நீசம். உடனே அடுத்து நீங்கள் சனியை பாருங்க. குருவுக்கு வீடு கொடுத்த சனி பகவான் ஆட்சியாக இருந்தால், உச்சமாக இருந்தால் நீச பங்கமாக மாறிவிட்டது. அடுத்த ஸ்டெப்பு சந்திரனுக்கு இது கேந்திரத்தில் இருந்தால் நீச பங்க ராஜயோகமாக மாறிவிட்டது. அந்த திசாபுத்தி காலங்களிலே மிகச்சிறந்த யோகத்தை தரும். நீசம் பெற்ற கிரகமும் பார்த்து கொண்டால், நீசனை பார்த்தால் நினைப்பதை முடிக்க வல்லான். குருவும் செவ்வாயின் நீசமாகும். புரியுதா? 7ஆம் பார்வை பார்க்கும். அப்படி இருந்தா நீசன் பார்த்தால் நினைப்பதை முடிக்க வல்லான். உச்சன் பார்த்தால் பிச்சைக்கு போனாலும் பிச்சை இல்லை. நம்ம என்ன நினைக்கிறோம்? உச்சன் பார்த்துட்டு நல்லது நினைக்கிறோம். தப்பு. ஜோதிட சாஸ்திரத்தில் பிச்சைக்கு போனாலும் பிச்சை இல்லைன்ட்டு அந்த டயத்தில். அப்ப நீசம் பெற்ற கிரகம் இன்னொரு நீசம் பெற்ற கிரகத்தை பார்ப்பது ராஜயோகத்தை தரும். அனைவருக்கும் யோகங்கள் அமைய வேண்டும் என்று சொன்னால் நாம் அனைத்து தானங்களையும் செய்ய வேண்டும். நன்றாக பேசுங்கள், இது பேச்சு தானம். நன்றாக சிந்தியுங்கள், இது சிந்தனை தானம். அடுத்தவர்களுக்கு உணவளியுங்கள், இது அன்னதானம். நம்முடைய செயல், சிந்தனை அனைத்தும் யோகமாக இருந்தால் வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் என்று சொல்லி ஒரே ஒரு சின்ன ஒரு மிகப்பெரிய கோடி தங்க தட்டில் சாப்பாடு ஒருத்தர் போட்டார். அவருடைய தாத்தா என்ன பண்ணார் தெரியுமா? அம்பானியினுடைய தாத்தா. அம்பானி எங்கே பிறந்தார்? ஏமன் நாடு. ஏமன் நாட்டில் பிறந்தவர். அவங்க தாத்தாவுடைய கர்மா தான் இன்னைக்கு கோடீஸ்வரனாகி இருக்கு. அவ தாத்தா பால் வியாபாரி. தண்ணி கலக்காம பாலை கடைசி வரைக்கும் வித்திருக்காரு. இதுக்கு பேர் தாங்க இங்கிலீஷில் ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் அப்படின்னு பேர். செய்யக்கூடிய தொழிலில் நேர்மையாக இருந்தால் 1947க்கு முன்பாக இன்னமும் சட்டம் இருக்கிறது. பாலில் தண்ணி கலப்பது குற்றம் என்று. இன்னைக்கெல்லாம் பாலில் தண்ணி யாரும் கலக்கிறது இல்லை. ஏன்னா தண்ணி விலை கூடி போச்சு. அதனால பாலில் தண்ணியை கலக்கிறது இல்லை, தண்ணியில் பாலை கலக்கிறேன். எல்லாம் மாறி போச்சு. அதனால நம்ம நல்லதை நினைப்போம், நல்லதை செய்வோம். இன்றைக்கு ஒருவர் யோகத்தோடு வாழ்கிறார் என்று சொன்னால் போன ஜென்மத்தில் அவர் செய்த புண்ணியம் நாம் அடுத்த ஜென்மத்தில் சொகுசாக வாழ வேண்டும், மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என்று சொன்னால் அனைவரும் இந்த ஜென்மத்தில் புண்ணியங்களை செய்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஐயா அவங்க எங்களை வட்டம் கௌரவப்படுத்துகிறார். அதனால் இது முறை இல்லை. அதனால் அவரைத்தான் நாங்கள் கௌரவப்படுத்தணும்.
ஏன்னா முகவரி தெரியாத பல ஜோதிடர்களை உலகம் அறிய செய்யக்கூடிய உள்ளம் படைத்தவர். அவரை பாராட்டி நாம் அனைவர்த்து பேரினுடைய சார்பாக இந்த பொன்னாடையை அவருக்கு அணிவிக்கிறேன். ஐயா அவர்களை பாராட்டி திரு குரு மணிகண்டன் ஐயா அவர்கள் சின்ன மரியாதை செய்வார்கள். ஐயா கோபிப்பிரியன் ஐயா, நீங்களும்